Welcome back to the New World of Education Astrology YouTube channel. Today we will see about PGDRB Zoology Unit 8.1 Immunology. Immunology la வந்து நம்ம ஆல்ரெடி பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் வந்து பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் வந்து பார்க்கலாம். நான் பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்க்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணி நாளைக்கு கொடுத்துறேன், டெலகிராமில் போட்டுறேன், பார்த்துக்குங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்பு என்னெல்லாம் இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்பா செயல்படுதுன்னு பார்த்தோம்னா, நிணநீர் முடிச்சு, மண்ணீரல், மால்ட், பேயரின் திட்டுக்கள், டான்சில், இதுதான் என்னவா இருக்கு அப்படின்னா வந்து இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்பா வந்து செயல்படுது. நிணநீர் முடிச்சுக்கள், மண்ணீரல், மால்ட், பேயரின் திட்டுக்கள், டான்சில்ஸ். இல்லை ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம வந்து நிணநீர் முடிச்சு மட்டும் பார்க்கலாம். நிணநீர் முடிச்சு அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு சிக்கலான அமைப்புடைய ஒரு செல்லுலார் ஸ்ட்ரக்சரா இருக்கும். நிறைய செல்கள் இருக்கிற சிக்கலான அமைப்புடைய நிறைய செல்கள் சேர்ந்து ஒரு சிக்கலான அமைப்புடையதா வந்து இருக்கும். அண்டு பீன் ஷேப்ல அவரை விதை வடிவத்துல வந்து பாக்குறதுக்கு வந்து இருக்கும், பீன் ஷேப்லயும். அண்ட் 1.25 மில்லிமீட்டர் டயாமீட்டர்ல வந்து இருக்கும். இதோட சைஸ் எவ்வளவு இருக்குன்னா 1.25 மில்லிமீட்டர் டயாமீட்டர்ல இருக்கு. அண்டு எங்க இருக்குன்னா நிணநீர் குழலுக்குள்ள வந்து இருக்கு. நிணநீர் டக்ஸ்ல வந்து அந்த லிம்ஃப் டக்ஸ்ல வந்து இருக்கு. 2 டைப்ஸான நிணநீர் குழல்கள் வந்து இருக்கு. என்னன்னா உட்செல் நிணநீர் குழல் அண்ட் வெளிச்செல் நிணநீர் குழல் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போறதுக்கான குழல் வந்து உட்செல் நிணநீர் குழல்னு சொல்றோம், வெளியில போறது வெளிச்செல் நிணநீர் குழல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அண்ட் இதோட மெயினான வேலை என்ன அப்படின்னா வந்து ஃபில்டர் பண்றது. எதை ஃபில்டர் பண்ணுது அப்படின்னா அந்த லிம்பை வந்து ஃபில்டர் பண்ணுது, நிணநீரை வந்து வடிகட்டுறதுதான் இதோட முக்கியமான வேலை. அண்டு இப்ப இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இந்த லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் இரண்டாம் நிலை லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸான இந்த நிணநீர் முடிச்சோட அமைப்பு இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் கேப்சியூல். கேப்சியூல் அப்படின்னா அந்த இதுதான் ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம்னா வெளிச்சல் நிணநீர் குழல், உட்சல் நிணநீர் குழல்னு சொன்னோம். வெளிச்சல் நிணநீர் குழல் அப்படின்னு சொல்லும்போது வெளியில வர்றது இந்த இதுதான். அதே உட்சல்னா இதுல இருந்து எல்லா பக்கத்துல இருந்தும் வருது பாருங்க. அதே வந்து வெளிச்சல் நிணநீர் குழல் ஒண்ணுதான் வெளில போகுது. பட் உட்சல் நிணநீர் குழல் வந்து நிறைய நிணநீர் குழல் வந்து வருது. இங்க இருந்து ஒண்ணு வருது, இங்க இருந்து ஒண்ணு வருது, இங்க இருந்து. சோ நிறைய நிணநீர் குழல், உட்சல் நிணநீர் குழல் வந்து அதிகமா இருக்கு, வெளிச்சல் ஒண்ணுதான் இருக்கு. அண்டு கேப்சியூல், இத சுத்தில இருக்கக்கூடிய இந்த பிளேஸ், இந்த கவருக்கு என்ன சொல்றோம்னா கேப்சியூல் அப்படின்னு சொல்றோம். அண்டு அதுக்கு அடுத்த லெவல்ல வந்து என்ன இருக்குன்னா இந்த மாதிரி செல்ஸ் பிரிக்குது பாத்தீங்களா. அந்த ஒரு செல் இப்ப இப்படி செல்ல வந்து இப்படி ரெண்டா பிரிக்குது பாருங்க ஒரு தடுப்பு, அதுக்கு பேரு செட்டா. அந்த செட்டாவுக்கு பேரு தான் டிராபகுலா அப்படின்னு வந்து சொல்றோம். ஒரு செல் ரெண்டு செல்ல பிரிக்கிற இடையில உள்ள தடுப்புக்கு வந்து டிராபகுலா அப்படின்னு சொல்றோம். அண்டு கார்டெக்ஸ், பாராகார்டெக்ஸ், மெடுல்லா அப்படின்னு 3 டைப்ஸான பார்ட்ஸ் வந்து இருக்கு. இதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ன சொல்றோம்னா கார்டெக்ஸ், இந்த செல்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷேப்பு போட்டிருக்கேன் பாருங்க உள்ள, அது அந்த பகுதிக்கு பேரு கார்டெக்ஸ், புறணி பகுதின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த பகுதி எம்டியா போட்டிருக்கேன் பாருங்க, இது வந்து பாராகார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்த பகுதி வந்து என்ன இருக்குன்னா மெடுல்லா. இப்ப இந்த செல்கள் இருக்கக்கூடிய இந்த முதல்நிலை ஃபாலிக்கிள், செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ் இருக்கக்கூடிய பகுதி புறணின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்த எம்டி ஒரு பேஜ் விட்டுருக்கேன் இடம், அது வந்து பாராகார்டெக்ஸ்ன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்த நிலையில மெடுல்லா இருக்கு. அப்ப 3 பார்ட்ஸ் வந்து இங்க பிரசன்டா இருக்கு. கார்டெக்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கார்டெக்ஸ் செல்கள் எதனால ஆக்கப்பட்டதுன்னா பி செல்ஸ். ஓகேவா, ஹியூமரல் இம்யூனிட்டிக்கான ஆன்டிபாடி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த பி செல். அண்ட் பாராகார்டெக்ஸ் இந்த பார்ட் எதனால இருக்கும், என்ன செல்களால் ஆக்கப்பட்டதுன்னா டி செல்ஸ். ஓகேவா, அந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி காரணமா இருக்கக்கூடிய டி செல்ஸ். அண்ட் மெடுல்லாவுல பி செல்ஸ் டி செல்ஸ் ரெண்டுமே இருக்கும். இந்த பகுதியில பார்த்தோம்னா மெடுலரி பார்ட்ல பி செல்ஸும் இருக்கும், டி செல்ஸும் இருக்கும். அண்டு இந்த புறணி பகுதியில தான் நம்ம சொன்ன என்ன இருக்குன்னா செல்ஸ் இருக்கு. என்ன செல்னா முதல் நிலை ஃபாலிக்கிள் கூட்டம், செல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பல்கியா ஒரு கூட்டமா இருக்கு. அதுக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதல் நிலை ஃபாலிக்கிள்னு சொல்றோம். இதுதான் முதல் நிலை ஃபாலிக்கிள். செல்ஸ் வந்து என்ன இருக்காது முதல் நிலை ஃபாலிக்கிள்னா இந்த செல்கள் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்காது. சோ செல்கள் இதான் முதல்நிலை பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. செல்கள் வந்து நல்லா டெவலப் ஆகாம இருக்கிற இந்த பார்ட்டுக்கு பேரு பிரைமரி ஃபாலிக்கிள்னு சொல்றோம். இது எதுல இருக்குன்னா புறணி பார்ட்ல வந்து இருக்கு. அதே அந்த செல் வந்து நல்லா டெவலப் ஆகி
கொஞ்சம் செல்ஸ் உருவாகுது அப்படின்னா அதை செகண்டரி ஃபாலிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் வித் ஜெமினல் சென்டரோட. அது என்னவா இருக்கும்னா இரண்டாம் நிலை ஃபாலிக்கிளும் ஜெமினல் சென்டர் அப்படிங்கிற ரெண்டு இந்த செல்கள் நல்லா டெவலப் ஆகி மல்டிப்ளை ஆகி இருக்கிற அந்த பார்ட் என்ன சொல்றோம்னா செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ்னா வந்து டெவலப் ஆகாம இருக்கும், அந்த மல்டிபிளிகேஷன் ரொம்ப கம்மியா நடக்கும். அதே செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ்னா செல் வந்து நல்லா டெவலப் ஆகி இருக்கும், மல்டிபிளிகேஷன் வந்து ரேபிட்டா நடக்கும். ஓகேவா, இதெல்லாம் புறணி பகுதியில. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து மெடுலரி கார்டுன்னு சொல்றோம். இந்த வெளிச்சல் குழல் இருக்கு பாத்தீங்களா, அது போய் ஒரு இடத்துல கை மாதிரி இப்படி போட்டிருக்கேன்னா அப்படி ஒரு சிலியா மாதிரி போட்டிருக்கேன். தட் இஸ் அதுக்கு பேரு மெடுலரி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது ஒண்ணு தனித்தனியா பிரிஞ்சிருக்கிற அந்த கேப்புக்கு பேரு மெடுலரி சைனசஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். டோட்டலா இந்த ஒன்னையும் சேர்த்து இந்த ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிருக்க கை ஷேப் மாதிரி போட்டிருக்கேன்ல, அது எல்லாத்தையும் அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா மெடுலரி கார்ட்ஸ்ன்னு சொல்றோம். ஒன்னையும் தனித்தனியா பிரிக்கிறதுக்கு பேரு மெடுலரி சைனஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, இந்த மெடுலரி சைனஸ்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேகோசைட்டிக் செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஃபேகோசைட்டிக் செல் அப்படின்னு சொன்னாலே அது என்ன செய்யும்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், அது வந்து செல்களை வந்து என்ன செய்யும்னா கில் பண்ணும், ஃபாரின் பார்ட்டிகிள்ஸை வந்து கில் பண்றதா இதோட வேலை. ஸோ இந்த ஃபேகோசைட்டிக் செல் இருக்கிறதுனால இந்த மெடுலரி சைனஸ் என்ன செய்யும்னா ஃபேகோசைட்டோசிஸ்ல வந்து ஈடுபடும். அண்டு ஆல்ரெடி இந்த புரணி சொன்னோம் இல்லையா, புரணியில தான் என்ன சொன்னோம்னா பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் அண்ட் செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ் அண்ட் ஜெமினல் சென்டர்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னோம். அது இல்லாம புரணி பகுதியில என்ன இருக்குன்னா கார்டெக்ஸ் பகுதினா பி செல் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பி செல் இருக்கு. அதே வந்து பேராகார்டெக்ஸ்னா டி செல், மெடுலானா பி அண்ட் டி செல் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ கார்டெக்ஸ்லயும் மெடுலாவிலையும் பி செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இந்த புரணியையும் மெடுலாவையும் என்ன சொல்றோம்னா பர்சா சார்ந்த இல்ல அப்படின்னா பி சார்ந்த பகுதி அப்படின்னு வந்து சொல்றோம். ஏன்னா பர்சா ஃபேப்ரிசியஸ்னா அது என்ன பி செல் தான் உருவாக்கும். சோ இதை வந்து புரணியையும் மெடுலாவிலையும் பி செல் பிரசன்டா இருக்கிறதுனால இதை வந்து பர்சா சார்ந்த பகுதி அல்லது பி சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்துல பேராகார்டெக்ஸ்னா தைமஸ், அது இங்க வந்து என்ன மட்டும் இருக்குன்னா டி செல் மட்டும் இருக்கிறதுனால இதை வந்து தைமஸ் சார்ந்த பகுதி இல்ல டி சார்ந்த பகுதி அப்படின்னு வந்து சொல்றோம். தைமஸ் சார்ந்த பகுதி அல்லது டி சார்ந்த பகுதி அப்படின்னு வந்து சொல்றோம். எதை அப்படின்னா இந்த பேராகார்டெக்ஸ் வந்து சொல்றோம். ஓகேவா, அண்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஃபேகோசைட்டோசிஸ் தான் மெயினான ஃபங்க்ஷன். தான் ஆல்ரெடி சொன்னோம். என்னன்னா மெடுலரி சைனஸ்ல என்ன இருக்குன்னா ஃபேகோசைட்டிக் செல்கள் வந்து பிரசன்டா இருக்குன்னு சொன்னோம். ஸோ இது வந்து கண்டிப்பா ஃபேகோசைட்டோசிஸ்ல வந்து ஈடுபடுது. அயல் மூலக்கூறு ஏதாவது வந்துச்சுன்னா அது விழுங்குற செயல்ல ஈடுபடுது. அண்ட் பி செல்ஸ் டி செல்ஸ் ரெண்டுமே இருக்கிறதுனால பி செல்ஸ் வந்து இந்த புரணியிலையும் மெடுலாவிலையும் இருக்கிறதுனால ஹியூமரல் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ பேராகார்டெக்ஸ் பகுதியில டி செல் இருக்கிறதுனால செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இன்னைக்கு வந்து செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்ல வந்து நிணநீர் முடிச்சு வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மண்ணீரல் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான நோட்ஸ் வந்து நான் கண்டிப்பா பிடிஎஃப் உங்களுக்கு டெலிகிராம்ல வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.